சிறு விவசாயி. எனக்கு உண்டான காடு வந்து 6ஆவது மைல் டேமுக்கு தென்புறம் அயன்குளம் கிராமத்தில் 10 ஏக்கர் உள்ளது. ஏற்கனவே வருஷம் நான் அந்த கம்ப்ளைண்ட்டு வனத்துறைகிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன். இப்போ நேற்று முன்தினம் கூட்டமாக வந்து 2 தடவை ஒடிச்சு எரிஞ்சு விட்டது. இப்போ வரைக்கும் 80 மரம் 75 மரம் வரைக்கும் எங்கள் காட்டுக்குள்ளேயே மட்டும் ஒடிச்சிருக்கு. வந்து பதிலும் போய் சொல்லிட்டோம். அது கொஞ்சம் கூட ரெஸ்பான்ஸே இல்லாமல் திரும்பி கூட பார்க்க மாட்டேங்காங்க. நாங்கள் சொல்லிட்டு நாங்களாக தான் வரோம். ஏற்கனவே 2021 கொடுத்துருக்கேன். அப்போ வந்து 75 மரம் வரைக்கும் அழிச்சு அப்போ ஒரு கொடுத்தேன். அதுக்கு இது வரைக்கும் நஷ்டடி எந்த ஒரு இதுவும் கொடுக்கல. இனிமேலும் இந்த வட்டம் ஏற்கனவே மா விளைச்சல் கிடையாது. அந்த கஷ்டத்தில் தான் நாங்கள் இருந்தோம். இப்போ திரும்ப இந்த கஷ்டம் வேறு, வனவளங்கு வேறு. நாங்கள் சொன்னால் அரசு அதிகாரி செவி சாய்க்க மாட்டேங்காங்க. விவசாயம் தானே அப்படின்னு எகழ்ச்சியாக நினைக்காங்க. இப்படியே போய்கிட்டே இருந்துச்சுன்னா அடுத்த வருஷம் எலெக்ஷனுக்கு கூட நாங்கள் ஓட்டு உரிமை கூட நாங்கள் போட முடியாது. வேறு வழியே கிடையாது. அந்த மாதிரியா இருந்துச்சுன்னா தயவு செய்து தமிழக அரசு கொஞ்சம் விவசாயிகள் மேலே அக்கறை எடுத்து நடவடிக்கை செஞ்சு சிறு விவசாயிகள் பாதிக்காத அளவுக்கு எங்களுக்கு அரசு உதவி செய்து தரும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுங்க. இது எவ்வளோ நஷ்டத்துக்கு மேக்ஸிமம் வரும்? இப்போ 10 லட்ச ரூபா வரைக்கும் வந்துருச்சு நஷ்டடு. இப்போ வரைக்கும் 10 லட்ச ரூபா வரைக்கும் நஷ்டடு வந்துருச்சு. நாங்கள் இது உருவாக்கங்குள்ள எங்கள் உசுறு பாதி உசுறு போயிடும். வனத்துறை அதிகாரி என்ன சொல்கிறாங்க? வனத்துறை அதிகாரிகிட்ட ஏற்கனவே 2 முறை சொல்லிட்டோம். நேற்று வந்தாங்க, போட்டோ பிடிச்சாங்க, போயிட்டாங்க. இப்போ பகலில் வந்துச்சு, யானை உள்ளே நிற்கின்னு சொல்கிறோம். நீங்கள் பக்கத்துலேயே வராதீங்க, நீங்கள் தூர போங்கன்னு எங்களை தான் எங்கள் பூமியை விட்டு வெளியே விரட்டுறாங்களோ ஒழிச்சு அவங்களுடைய வனவிலங்கை பாதுகாக்க மாட்டேங்காங்க. அப்போ எங்கள் முதல்ல அழிஞ்சா உடனே கேட்காங்க. அவங்க முதல்ல தொட்டோம் அப்படின்னோம்னா உடனே சட்டம் பாயுது. அப்போ விவசாயிக்கு மட்டும் உரிமை இல்லையா? விவசாயி கேட்கக்கூடாதா? இல்லை விவசாயினா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கட்டும். அரசே செய்யட்டும்.